அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 21/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்த தேதி வந்துவிட்டது. இன்று முதல், அதாவது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள், அதாவது இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து இடங்களுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் மழைக்கான சாதகமும் தற்பொழுது ஏற்பட்டுவிட்டது. எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக இருக்கிறது, கவலை வேண்டாம். வட மாவட்டம், இதுவரைக்கும் மழை இல்லாத வட உள் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கனமழை வெளுத்து வாங்குங்க. அதே போல் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது, கவலை வேண்டாம். ஸோ அடுத்து எல்லாருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேட்டு பயன்பெறுங்க. உங்கள் மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை இருக்கிறது, கவனமாக இறுதி வரைக்கும் கேளுங்க. நான் எல்லா மாவட்டம் பெயரும் நான் சொல்லியிருக்கேன், கவனமாக கேளுங்க. ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்று வெப்பநிலை பார்த்திங்கன்னா மிக அதிகமாக காணப்படும். குறிப்பாக வட மாவட்டம், வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்கள், குறிப்பாக மேற்கு உள் மாவட்டம் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சி, மதுரை, வட உள் மாவட்டம், இந்த மேற்கு உள் மாவட்டங்களை பார்த்திங்கன்னா மதியம் நேரத்தில் அதிகமான வெப்பம் பதிவாங்க, கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். குறிப்பாக விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் எங்கு போனாலும் தண்ணீர் பாட்டிலை கையில் வச்சுக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா அதிகமான வெப்பம், அதிகமான ஹீட்டு காணப்படும் என்பதனால் தண்ணீர் பாட்டில் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. வட உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் இன்று முதல் வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா வெப்பநிலையும் அதிகரிக்க போகிறது, மழைப்பொழிவும் அதிகரிக்கப் போகிறது. ஏப்ரல் மே மாதம் அதிகமான மழைப்பொழிவும் இருக்கிறது, அதே நேரத்தில் அதிகமான வெப்பநிலையும் கண்டிப்பாக இந்த ஆண்டு அதிகமாக பதிவாகும். எனவே அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு போல் அதே போல் வெப்பம், அதாவது சென்ற ஆண்டு தெற்காந்திராவில் அதிகமான வெப்பம், நம்ம தமிழ்நாட்டிலேயும் அதிகமான வெப்பம் காணப்பட்டது. குறிப்பாக ஏப்ரல் மாதம், மே மாதங்கள் அதிகமான வெப்பம் காணப்பட்டது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதமே அதிகமான வெப்பம் காணப்படுகிறது. ஸோ தற்பொழுது மார்ச் தொடங்கிவிட்டது. இதைவிட ஏப்ரல் மாதம், மே மாதம் பார்த்திங்கன்னா வெப்பநிலை கடும் தீவிரத்தை அடையும் கண்டிப்பாக. சரிங்க, அடுத்து மழை பொழிவு பார்த்துருவோம். இன்றைக்கி டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் டெல்டாவில் மழை எதிர்பார்க்கலாம். எங்கன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம், வேதாரண்யம், காரைக்கால், சீர்காழி, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே, மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே, பிற்பகல் ஒரு 2 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கடலோரம், குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் ஏற்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மழையோட தீவிரம் பகலில் காணப்படும், அதாவது இரவு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இரவு கொஞ்சம் காற்று பார்த்து கொஞ்சம் இடையூறு கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மாலை ஒரு 4 மணிக்கு மேலே கடல் காற்று என்ன பண்ணும்னா ஃபோர்ஸாக உள் மாவட்டம் நோக்கி நகரும். அப்படி பார்த்திங்கன்னா உள் மாவட்டம் நோக்கி பார்த்திங்கன்னா வலுவான காற்றாக வீசும். இதனால் கடலோரத்தில் மழை நிற்காது. பெரும்பாலும் இந்த கடற்காற்று உள்ள நுழையும். ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு பார்த்திங்கன்னா லேசாக நுழையும். அந்த லேசாக நுழைவதற்கு தான் பார்த்திங்கன்னா அந்த மேகங்கள் கடலோரத்தில் மழை உருவாகி கொடுக்கும். எனவே கடலோர மாவட்டங்களுக்கு மதியம் மழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக மதிய நேரத்தில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம், குறிப்பாக பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, திருவாரூர், நீடாமங்கலம், கும்பகோணம், சீர்காழி, தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே, மாலை ஒரு 4 மணிக்குள்ளே கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லா இடங்களுக்கும் டெல்டாவில் வாய்ப்பு இருக்குது. மழை எங்கே வேணால் உருவாகலாம். தஞ்சாவூரில் உருவாகலாம், திருச்சியில் உருவாகலாம், இல்லை புதுக்கோட்டையில் உருவாகலாம், இல்லைனா கும்பகோணத்தில் உருவாகி அப்படியே பெரம்பலூர், அரியலூர் நோக்கி நகரலாம். ஸோ எங்கே வேணால் மழை உருவாகுங்க. ஏன்னா காற்று எல்லா இடங்களுக்கும் சாதகம் கொடுக்கிறது, மழைக்கான ஏற்படுத்த கொடுக்கிறது. இதனால் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் எங்கே வேணால் மழை இன்றைக்கி உருவாகலாம். எனவே கவனமாக இருங்க. இங்கே தான் உருவாகும், இந்த இடத்துல தான் மழை உருவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எனவே கவனமாக இருங்க. இன்று முதல் டெல்டாவில் நாளை மறுநாள்
மதிய நேரத்தில் பெரும்பாலும் டெல்டாவில் மதிய நேரத்தில் கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், கீரனூர், புதுக்கோட்டை மற்றும் கும்பகோணம், மன்னார்குடி, நீடாமங்கலம், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, தெற்கு டெல்டாவில் கனமழைக்கான எச்சரிக்கை இன்று மதியம் முதல் காணப்படுகிறது. கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேபோல் அரியலூர், பெரம்பலூர் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. அடுத்து தென் மாவட்டம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். இங்கன்னு கேட்டிங்கன்னா வேடசந்தூர், திண்டுக்கல், மணப்பாறை, தாராபுரம், குறிப்பாக பழனி, கொடைக்கானல், தேனி மாவட்டம், அதேபோல் வால்பாறை பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது. கவனமாக இருக்கவும். அதேபோல் மதுரை மாவட்டம் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. வாடிப்பட்டி, நத்தம், மேலூர் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. பெரையூர், ராஜபாளையம், தேனி மாவட்டம் கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கு இருக்கிறது. அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம், நாங்குநேரி, அதேபோல் நாகர்கோவில் கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்று முதல் தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை எதிர்பார்க்கலாம். இன்று முதல் நாம் அறிவித்தபடியே தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதேபோல் ராமநாதபுரம், தூத்துக்குடி, காயல்பட்டினம், ராமேஸ்வரம் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. அதேபோல் மானாமதுரை, பரமக்குடி, சிவகங்கை, காரைக்குடி கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. தென் மாவட்டங்கள் குறிப்பாக தென் உள்பகுதியில் கனமழை கண்டிப்பாக நீ வந்து பதிவாகும். எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அதிகமாக வீசுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் மழை பெஞ்சிருக்கு. அப்படி கேரளாவில் மழை பெய்யும் போது என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சூறாவளி காற்று 70 கிலோமீட்டர் வேலை. ஏதோ ஒரு புயல் வந்து கேரளாவில் கரை கடந்து எப்படி இருக்கும் அதே போல் தாங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புயல் வேகத்தில் காற்று வந்து அடிச்சிருக்கு. ஸோ அந்த காற்று ஏன் அடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் மதியம் பதிவாகக்கூடிய வெப்பம் தான் பார்த்திங்கன்னா காரணம். அந்த வெப்பம் தான் பார்த்திங்கன்னா இடி மின்னலையும் உருவாக்குது, சூறாவளி காற்றும் உருவாக்குது, மழையும் உருவாக்குது. ஸோ இனிமேல் கவனமாக இருங்க. சூறாவளி காற்று கண்டிப்பாக மேற்கு உள் மாவட்டம், வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எந்த இடத்துல மழை பெய்தாலும் சரி, எந்த இடத்துல உங்கள் மாவட்டம் மழை வரப்போகுது அப்படின்னா சூறாவளி காற்றும் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேலை 70 கிலோமீட்டர் வரைக்கும் வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. நாளைக்கும் எதிர்பார்க்கலாம், நாளை மறுநாளும் எதிர்பார்க்கலாம். எனவே தென் உள் மாவட்டங்களுக்கு பரவலாக வரக்கூடிய நாட்களில் கனமழை கண்டிப்பாக இருக்கிறது. நம்ம அறிவித்தபடியே இன்றைய நாள் வந்து விட்டது. நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே தாங்க மழை இருக்குது. அதுவும் பரவலாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கோம். நம்ம அறிவித்த தேதி இன்று முதல் படிப்படியாக நம்ம தமிழகத்தில் மேற்கு உள் மாவட்டங்களில் இதுவரைக்கும் மழையே இல்லாத மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்யும். எனவே கவலை விட்டு தள்ளுங்க. எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். மழை பெய்யும் போது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. குறிப்பாக விவசாயிகள் வயலில் வந்து வேலை பார்க்குவதை தவிர்க்கணும். பெரும்பாலும் ஒரு மதியம் வேலை பாருங்கள். ஒரு மதியம் 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுங்க. என்ன கேட்டிங்கன்னா மதியம் 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழை பொழியும். 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மதியம் சில இடங்களில் மதியமே மழை தொடங்கும். குறிப்பாக ஏற்காடு, சேலம் இந்த மலை தொடர்களில் பார்த்திங்கன்னா குறிப்பாக கேரளா, கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் மதியமே மழை தொடங்கும். மதியம் தீவிரம் குறைவாக தான் இருக்கும். ஒரு 4 மணிக்கு மேலே தான் அது அப்படியே பரவலாக மழை மேகமாக மாறும். எனவே 4 மணிக்கு மேலே எல்லாருமே வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. மழை கண்டிப்பாக இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான மழை இருக்கிறது. தென் மாவட்டம் முழுவதும் மார்ச் மாதத்தை விட ஏப்ரல், மே மாதம் மிகவும் சிறப்பான மழைகள் இருக்கிறது, மழை பொழிவு இருக்கிறது. கவலை விட்டு தள்ளுங்க. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. ஸோ அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இன்றைக்கி கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறதுங்க. அதே போல் கரூர் மாவட்டம், முசிறி, துறையூர், அரியலூர், பெரம்பலூர் கனமழை இருக்கிறது. தாராபுரம் கண்டிப்பாக தாராபுரம், பொள்ளாச்சி, காங்கேயம், அரவங்குறிச்சி, முதூர், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்புகளும் கனமழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கனமழை இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் முழுவதும் அதே போல் அந்தியூர், நம்பியூர், சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான எச்சரிக்கை இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்குது. இதை விட நாளை மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு ஈரோடு மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டம் மற்றும் மேற்குள் மாவட்டம் முழுவதும் காத்திருக்கிறது. ராசிபுரம் மற்றும் சேலம் மாவட்டம் முழுவதும் கனமழை இருக்கிறது. இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் ஒரு சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக
தொடங்கிவிடும். நாளைக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மிக நீண்ட பரவலாக எதிர்பார்க்கலாம். வட உள் மாவட்டம் வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், சித்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஒரு சில இடங்களில் இன்றைக்கி வந்து மழை வந்து முற்றுப்புள்ளி வைக்கும். லேசாக தொடங்கும். இன்றைக்கி வந்து வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே சில இடங்களில் மழை தொடங்கிவிடும். நாளைக்கு வந்து பரவலாக மாறும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் சில ஒரு சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி வந்து சென்னையில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. நாளை முதல் சென்னை, வட கடலோர மாவட்டங்களுக்கு நாளை முதல் பார்த்திங்கன்னா சற்று பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். வட கடலோர மாவட்டங்களை விட வட உள் மாவட்டங்களுக்கு தான் அதிகமான மழை. ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று வந்து அங்கே தான் குவிய போகுது. சென்னையில் மழை தொடங்கி சென்னையில் மழை பெய்யும். சென்னையில் மழை பெஞ்சி அது அப்படியே வட உள்பகுதி நோக்கி நகரும். குறிப்பாக குடியாத்தம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, போலூர், திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம், வந்தவாசி, அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டம், சித்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் நோக்கி நகரும். திருப்பத்தூர் மாவட்டம் வட உள் மாவட்டங்களை மையமாக வைத்து நாளை முதல் பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். எனவே வட மாவட்ட மக்கள் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படி. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த சில மாதங்களாக சில நாட்களாக வட மாவட்டம் சுத்தமாக மழை இல்லை. ஒரு வெப்பம் தான் அடித்தது, அதிகமான வெயில் வந்து காணப்பட்டது. ஸோ அந்த வெப்பமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வானத்தில் போய் ஒரு வெற்றிடமாக சேர்ந்துருக்கும். அதாவது இது வரைக்கும் அடித்த வெயிலெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. அந்த வெப்பம் ஹீட்டை அப்படியே மேலெழுந்து அது அப்படியே ஒரு வெற்றிடமாக திருப்பொழுது வட உள் மாவட்டங்கள் அப்படியே சேர்ந்து இருக்கிறது. ஸோ அந்த வெப்பம் அந்த வெற்றிடமாக சேர்ந்த வானத்தில் இப்போ அடுக்க ஒரு வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த வெப்பக்காற்றை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா அது அப்படியே கடற்காற்று என்ன பண்ணோம்னா ஈரப்பதம் மிகுந்த காற்று அது அப்படியே மழையை தீவிரப்படுத்தும். அந்த வெப்பத்தை குளிர்வித்து அந்த வெற்றிடத்தை அதை வெப்பத்தை குளிர்வித்து மழையாக மாற்றும். மழையாக மாற்றும் பொழுது வலுவான ஒரு மழையாக இருக்கும். இது வரைக்கும் மழை பெய்யாத வட உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் ஒரு 20-30 நிமிஷத்திலே கடும் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்தும். அந்த மழைப்பொழிவு பெய்யும்போது இடிமின்னலும் உருவாகும். இடிமின்னல் உருவாகும் போது சூறாவளி காற்றும் திடீரென்று அடிக்கும். லேசாக அப்படியே பார்த்திங்கன்னா மரங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா லேசாக அப்படியே அடிக்கும். ஒரு 10-20 நிமிஷம் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீரென்று ஒரு புயல் காற்று போல் அதிவேகத்தில் வீசும். ஸோ அந்த காற்று தான் அதிவேகத்தில் வீசக்கூடிய காற்று தான் அது எந்த திசையில் வீசுதோ. இப்போ வந்து குடியாத்தில் மழை உருவாகுதுங்க. இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் மழை உருவாகுது. திடீரென்று பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் கடுமையான சூறாவளி காற்று உருவாகுது. அந்த சூறாவளி காற்று அப்படியே வடகிழக்கிலிருந்து அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் நோக்கி அப்படி திடீரென்று அப்படியே திசை திரும்புது. அப்படின்னா அங்கே அடிக்கக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் அப்படியே வந்து அது அப்படியே மேட்டூர், அந்தியூர், சேலம் அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் போகும். ஸோ அந்த சூறாவளி காற்று தான் அந்த மலை மேகத்தை அப்படி தள்ளிட்டு வரும். ஸோ இதான் இப்போ பார்த்திங்கன்னா கோடை மலை. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அந்த சூறாவளி காற்று எந்த திசையை நோக்கி எந்த மாவட்டம் நோக்கி அடிக்குதோ அந்த மாவட்டம் நோக்கி பார்த்திங்கன்னா அப்படியே மழையும் அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக ஒரு ஊராக ஒரு இடங்களாக கடந்து அப்படி பார்த்திங்கன்னா வந்தடையும். மெதுவாக வந்தடையும். வந்தடையும் பொழுது கண்டிப்பாக சூறாவளி காற்று 60 முதல் 70 கிலோமீட்டர் மேலே வீசுவதற்கு அதிகமாக வாய்ப்பு தெரிகிறது. எனவே கவனமாக இருக்கவும். வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை உறுதியாகிவிட்டது. நன்றிங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கவலை விட்டதில்லைங்க. இந்த ஆண்டு வெப்பமும் அதிகமாக காணப்படும், மழைப்பொழிவும் அதிகமாக காணப்படும். கவலைப்படாதீங்க. மழை கண்டிப்பாக உண்டு. நன்றிங்க.